மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் மற்றைய பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திலே மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் சம்பந்தமாக சில விளக்க உரைகள் தருவதற்காக இங்கே தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியை திருமதி சுமதி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களையும் அதை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்கள் உங்களுக்கு தற்பொழுது விளக்கம் அளிக்கின்றார்கள். வணக்கம் சுமதி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுமே தமிழ் வழியில் படிக்கிறாங்க. தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறாங்க. இருந்தாலும் மேல்நிலை வகுப்புக்கு வரும்பொழுது தமிழே ஒரு அவ்வளவா முக்கியத்துவம் இருக்கிறதில்ல, தேர்வு நோக்கத்திலேயே படிக்கிறார்கள். அதனால பல சவால்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிழைகள் அதிகமாக காணப்படுகிறது. மேல்நிலை வகுப்பு மாணவர்களை ஒரு கடிதம் எழுத சொன்னோம்னா அது அவ்வளோ பிழைகள் பார்க்க முடியுது. நிறைய மயங்கொலி பிழைகள் அதிகமாக இருக்கிறது. மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. இயற்பியல், வேதியியல் இதெல்லாம் படிக்கிறாங்களே ஒழிஞ்சு, மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறாங்களே ஒழிஞ்சு தமிழ் பாடத்திற்கு முக்கியத்துவம் அதிகமாக தரப்படுவதில்லை. தேர்வு நோக்கத்தில் வெற்றி பெற்றால் போதும் என்ற எண்ணத்தில் படிப்பதால் அதிக பிழைகளின் முக்கியத்துவம் பார்க்கறதில்லை. பிழைகளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்றதே கிடையாது, எழுதிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு லால வித்தியாசம் தெரியவே மாட்டேங்குது. லால மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது லாலா பிழை, அதே போல் அதுக்குரிய பிள்ளைகள்லாம் தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அதுக்குன்னு பாடத்தில் வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை வகுப்பில் லால வேறுபாடுகளை கண்டறிந்து ஒரே தொடரில் எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் உலை 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 அப்படின்னு 3 உலை கொடுத்துருக்காங்க. அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதை சரியாக எழுத தெரியல. வீட்டில் உலை கொதிப்பதற்கு மன உளைச்சலின்றி உழைக்க வேண்டும் அப்படின்னு சரியாக எழுத தெரியல. அந்த என்ன அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல, அதனால எழுத முடியல. இவ்வாறு பல பிழைகளை செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. அதை நம்ம எப்படியாவது களையணும் அப்படிங்கிறது தான் தமிழாசிரியர்கள் அரும்பாடுபட்டு வருகிறார்கள். இப்பள்ளியில் பாரம்பரியமான இப்பள்ளியில் பல தமிழாசிரியர்கள் முத்திரை வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பள்ளியில் நாங்கள் அனைத்து தமிழாசிரியர்களும் பாடுபட்டு வருகிறோம். மாணவர்களை நல்ல முறையில், சிறந்த முறையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஆசிரியர்களும் பாடுபட்டு வருகிறோம். இங்கு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் தமிழில் சிறந்த மாணவர்களாக, பேச்சுத்திறன் உள்ளவர்களாக, எழுத்துப்பிழை இல்லாதவர்களாக சிறப்பாக உருவாக்க ஒவ்வொரு ஆசிரியரும் நாங்கள் கண்டிப்பாக உழைத்து வருகிறோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பள்ளிக்கு மேலும் மேலும் பெருமை சேர்ப்பதற்காக மொழி பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, அதிக கவனம் கொடுத்து இப்பள்ளியை மேலும் மேலும் உயர்த்துவோம் என்பதில் எல்லோரும் ஐயமில்லை என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறேன். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். இனி அடுத்த மொழி பாடமான ஆங்கிலத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். Thank you very much. We will see for the next time. Thank you.